Hi guys, welcome back to my channel. நான் உங்க ஐஸ்வர்யா. இன்னைக்கு எந்த புக்கை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா த டிக் பை சௌமியா அசோக். இந்த புக்கை பற்றி தான். ஏன் இந்த புக்கை நான் ஃபர்ஸ்ட் ரீட் ஆஃப் த இயர் எடுத்து படித்தேன் அப்படின்னா இட்ஸ் சம்திங் ரிலேட்டட் ஆர் ரூட்ஸ் ரைட். ஸோ அதனால தான், அந்த ஒரு ரீசன்னால தான் சரி படிக்கலாம். ஏன் இன்னைக்கு இல்லாடி இந்த 10 வருஷம் இந்த 10 இயர்ஸை நான் கேட்டுட்ருக்கேன். பட் எனக்கு இதை பற்றி முழுசாகவும் ரொம்ப டெப்த்தாக தெரியாது. சடனாக நியூஸில் வந்துட்டு கில்லாடி இந்த மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. பட் இதில் நிறைய பொலிட்டிக்கல் இது வந்துட்டு இன்வால்வ்மெண்ட் இருக்குது. அது நான் சொல்லிதான் ஆகணும். there is a rift between state and center. ஸோ சென்டருக்கு வந்துட்டு இதோடைய அந்த ரிவ்யூ புக் அந்த இது இன்னும் பப்ளிஷ் பண்ண கூட இல்லை. ஸோ அதனால தான் சொல்கிறேன், எவ்ரி திங் இஸ் பொலிட்டிக்கல். ஒரு சின்னதாக இன்னைக்கு இருக்கிற நம்ம பேசக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் வந்துட்டு ரொம்ப பொலிட்டிக்கலாக ஆகிடும் அப்படின்னு சொல்கிறது. ஸோ டிக் வந்துட்டு சௌமியா அசோக் வந்துட்டு அவங்க இந்த ஜேர்னிலையும் நம்மளை கூட்டிட்டு போறாங்க. அவங்க அந்த எழுதின அந்த ரிசர்ச் மட்டும் இல்லாம அவங்களுடைய லைஃப் ஜேர்னியும் அங்கங்க இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் எனக்கு இந்த புக்ல ரொம்ப பிடிச்ச விஷயம். அதே மாதிரி டிக்ல வந்துட்டு எங்க ஸ்டார்ட் பண்ணாங்க, ஏன் எதுக்கு அப்படின்ற கொஸ்டினை தாண்டி எப்படி யார் கண்டுபிடிச்சா, அந்த டீம் எப்படி இது இந்த இடத்துல தான் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க, அது கண்டுபிடிக்க எவ்வளோ நாள் ஆச்சு, அந்த கண்டுபிடிக்கப்பட்ட நபர் பேர் அமர்நாத். அவர் நிறைய இன்டர்வியூஸ் கூட கொடுத்துருக்காரு. அவர் தான் 2014 அந்த வைகை அந்த ஏரியாவில் அந்த டீமோட போய் இருந்தப்போ இந்த இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுவும் ஒரு கோகோனட் குரூவ்ல மேலோட்டமா எல்லாம் தெரிஞ்சிருந்திருக்கு. அங்க இருக்கிறவங்க அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, இது சும்மா இருக்கு போல அப்படின்னு நினைச்சிட்டாங்க. அவங்களுக்கே அது தெரியாது. ஸோ அப்படிதான் இந்த கில்லாடிய பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். வாட் இஸ் கில்லாடி? கில்லாடி அப்படின்றது நம் முன்னோர்கள், நம்மளுடைய அடையாளம் அப்படின்னு நிறைய சொல்லிட்டே போடலாம். அது தோண்ட 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 இன்னும் இருக்கும். பட் எவ்வளவு தூரம் தோன்றாங்க அப்படின்றத பொறுத்து எவ்வளவு தூரம் நமக்கு அதோட அந்த ஆர்ட் கிராஃப்ட்ஸ் எல்லாம் கிடைக்குது அப்படின்றத பொறுத்து தான். இதுல எனக்கு இன்னொன்னு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, ஷீ டிராவல்ட் ஈவன் நார்த் சைட். அவங்க அங்கேயும் போயிட்டு, அவங்க ஏற்கனவே ஒரு ஜேர்னலிஸ்ட். ஸோ அப்வியஸா தெரிஞ்சிருக்கும் இல்லையா, ஒரு ஜேர்னலிஸ்ட்னா எப்படி அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஸோ நம்மளே ஒரு கிரவுண்ட் ஒர்க் பண்ணாதான் இதை நம்ம பத்தி எழுத முடியும் அப்படின்ற தெரிஞ்சுட்டு அவங்க கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் ஜல்லிக்கட்டு பத்தியும் அங்கங்க எழுதியிருப்பாங்க. ரொம்ப அழகா இருந்துச்சு. அண்ட் ஃபர்ஸ்ட் கில்லாடி எக்ஸ்கவேட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம மதுரையை வந்துட்டு பண்ணணும் அப்படின்றத எடுத்துறாங்க. பட் இட்ஸ் இம்பாசிபிள் அப்படின்னு தெரிஞ்சதுனாலதான் சரி ஓகே இந்த இதுலயே இந்த இதுக்குள்ளேயே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கில்லாடி வந்துட்டு சூஸ் பண்ணாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்க அது கண்டுபிடிச்சு போயிருக்காங்க, பார்த்துட்டே போயிருக்காங்க. அந்த பீட்ஸ், அந்த பழைய மண்பானைகள், அதுல வந்துட்டு பேர் எழுதியிருக்காங்க. அப்புறம் அந்த மீனோட ஷேப் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கும், அந்த மாதிரி இருக்கிறது. ஸோ அதே மாதிரி டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, அந்த டையிங் பிரிண்டிங் அதெல்லாம் கூட பண்ணி இருந்திருக்காங்க. ஸோ நம்ம இன்னைக்கு ஒரு விஷயத்த பண்றோம் அப்படின்னா அதுக்கு விதைச்சது அவங்க தான், நம்ம கிடையாது அப்படின்றதுல இந்த புத்தகத்து மூலியமா தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் எனக்கு இன்னொன்னு ஒரு விஷயம் பிடிச்சிருந்தது என்ன அப்படின்னா, டிஎன்ஏவை பத்தி எழுதியிருந்தாங்க. அதுவும் ரொம்ப அழகா இருந்துச்சு. நம்ம எம்கே யூனிவர்சிட்டி, மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியில தான் அதுக்குன்னு ஒரு தனி லேப் வச்சிருக்காங்க. லைக் அவங்க கிட்ட கேட்பாங்க, இது மாதிரி என்னோட எச்சில் இது பண்ணா இதை வச்சு என்னோட டிஎன்ஏ ஹிஸ்டரி, அதாவது ஃபியூச்சர் ஜென்ரேஷனா பார்க்க முடியுமா அப்படின்றத வந்துட்டு பண்ண முடியும். பட் நம்ம உடம்புல ஒரு குறிப்பிட்ட ஒரு கெமிக்கல், அதாவது கொலாஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கொலாஜன் இருந்தா பண்ணலாம். பட் எக்ஸாக்டா சொல்ல முடியாது. ஒரு
ஒரு 50% 60% டிரைவ் பண்ண முடியும் அப்படின்றத ரொம்ப அழகா சொல்லியிருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப புதுசா இருந்துச்சு. ஒரு காமர்ஸ் ஸ்டூடெண்டா அது எனக்கு ரொம்ப புதுசா இருந்துச்சு. ஸோ யா, ரொம்ப அழகான ஒரு புத்தகம். எனக்கு அதே மாதிரி அவங்க சௌமியா அவர்கள் வந்துட்டு இந்த மாதிரி சங்கம் போய்ட்ரி கிளாஸஸ் கூட அட்டென்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதுவும் அதை பத்தியும் கொஞ்சம் நிறைய தெரிஞ்சுக்க முடிஞ்சது. அந்த காலத்திலே நம்ம அந்த போய்ட்ஸ் எழுதிட்டு போயிருக்காங்க, அப்ப நடந்ததைதான் அவங்க எழுதிட்டு போயிருக்காங்களா அப்படின்றத ரொம்ப அழகா அதுல சொல்லி இருந்திருப்பாங்க. எஸ், இருக்கிறது இருந்த ஒரு விஷயத்த தான் நமக்கு எழுதிட்டு போயிருக்காங்க. நம்ம இன்னைக்கு ஒரு 21st செஞ்சுரியில இருக்கும். நமக்கு முன்னாடி ஸ்டோன் ஏஜ்ல இருந்து ஆரம்பிச்சு ஒண்ணுமே இல்லாம ஆரம்பிச்சு இவ்வளவு தூரத்துக்கு கடந்து வந்திருப்போம் அப்படின்றத ரொம்ப அழகா இந்த புத்தகத்தின் மூலியமா தெரிஞ்சிச்சு. இன்க்ளூடிங் அந்த புக்ல ஸ்டார்டிங் அந்த பேஜ்லயுமே போட்டிருப்பாங்க, காட்டுறேன். அந்த டைம் லைன் கூட காட்டியிருப்பாங்க. ரொம்ப கரெக்ட் இல்லையா? ஏஜ் ஃப்ரம் 10,000 BCE டு இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் ஏஜ் வரைக்கும் கொடுத்திருப்பாங்க. அப்புறம் ஒவ்வொரு சாப்டர் முடிகிறதுக்கு போலயும் அந்த ஸ்பேடு மாதிரி ஒன்று இருக்கும் இல்லையா, அதையும் கொடுத்துருந்தாங்க. அது ரொம்ப அழகா இருந்துச்சு. பர்ஃபெக்ட் ஃபார் த டைட்டில் அண்ட் ஸ்டோரி அபவுட் கிலாடி இஸ் வெரி பியூட்டிஃபுல்லி கிவன் இன் திஸ் அப்படின்றத சொல்லலாம். நீங்க ஒரு ஹிஸ்டரி பிரியரா இருந்தாலும் இல்லாட்டாலும், இல்ல கீழடி என்ன அப்படி நான் படிச்சுட்டே இருக்கேன் பட் இதை பத்தி என்டெப்தா எனக்கு தெரியாது அப்படின்னா கண்டிப்பா நான் இந்த புக்கை சஜஸ்ட் பண்ணுவேன். தமிழ்லயும் ஒருத்தர் எழுதியிருக்காரு, பட் நான் இன்னும் அதை படிக்கல. கண்டிப்பா இந்த புக்கு படிச்சதுக்கு அப்புறம் தமிழ்லயும் படிக்கலாமே அப்படின்ற ஒரு ஆசை வந்திருக்கு. ஸோ hope you guys have enjoyed this. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். Until then, bye.